யுஜிசி வரைவுக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர். அதிமுக உள்ளிட்ட கட்சிகளின் ஆதரவோடு தீர்மானம் நிறைவேற்றம். யுஜிசியின் புதிய விதிகள் தொடர்பாக மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம். திமுக மாணவர் அணி சார்பில் நாளை வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் 1.44 கோடி குடும்பங்கள் முதல்வர் காப்பீடு திட்டம் மூலம் பயனடைந்து வருகின்றனர். சட்டப்பேரவையில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். தந்தை பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம் தொடர்பாக சீமான் மீது காவல்துறையில் புகார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் திமுக சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு ரொக்கப்பணம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் கருத்து. யுஜிசி தனி தீர்மானத்தை எதிர்த்து பாஜக எம்எல்ஏ நயினா நாகேந்திரன் வெளிநடப்பு. நயினா நாகேந்திரன் ஏன் பேரவையில் இருந்து வெளியே போனார், எதற்காக மீண்டும் வந்தார் என்று முதலமைச்சர் கூறியதால் பேரவையின் திரிப்பலை. அரசு வேலை வாங்கி தருவதாக கூறும் யாரையும் நம்ப வேண்டாம். தென்காசி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். தஞ்சை மன்னர் சரபோஜி அரசு கல்லூரி மாணவர்கள் வகுப்புகளை புறக்கணித்து போராட்டம். யுஜிசி நகலை தீயிலிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பெரியார் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்ததால் பல்வேறு பகுதிகளில் சீமானுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம். கடலூரில் நாளை போராட்டம் அறிவிப்பு. தமிழர்களை இழிவுபடுத்தியவர் பெரியார். தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் முற்றுகைக்கு பிறகு சீமான் பேட்டி. தலைமை தேர்தல் ஆணையரை சந்திக்க நேரம் கோரி டெல்லி முதலமைச்சர் அதிசி கடிதம். வாக்காளர்களை நீக்குதல் சேர்த்தல் தொடர்பாக ஆணையரிடம் எடுத்துரைக்க அவர் நேரம் கேட்டுள்ளதாக தகவல். குஜராத் மாநிலம் பாவ் நகரில் உள்ள தண்டவாளத்தில் திடீரென ஒரு சிங்கம் நடந்து சென்றதால் பரபரப்பு. சிறிதும் பயமின்றி அந்த சிங்கத்தை விரட்டிய ரயில்வே ஊழியர். திருப்பதி கோயில் நெரிசலில் உயிரிழந்த 6 பேரின் குடும்பத்தினருக்கு நிதி உதவி. தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்தது ஆந்திர அரசு. விவாகரத்து செய்யும் தம்பதிகளை 6 மாதங்கள் வரை தொழிலாளர் முகாம்களுக்கு அனுப்பவும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல்.